ஹாய் கைஸ், சின்ன மருமகள் சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி வந்து ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு போஸும் ஒரு சைடு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து போஸ் வந்து தமிழை கூப்பிட்டு, ஹலோ மேடம், ஒரு நிமிஷம் நின்னுங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் போய் தமிழ்கிட்ட பேசுகிறாரு. போஸ் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எங்கள் வீட்டு வேலைக்காரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தமிழ் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, மலரக்காவை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் எதுக்கு தப்பாக பேசுகிறீங்க அவங்க சொல்கிறாங்க. அவங்க எங்கள் வீட்டு பொண்ணு, நீங்கள் அவங்கள பற்றிலாம் தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு போஸ் இருந்துட்டு சொல்கிறாங்க, அவள் வந்து நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணால, இப்போ அதுக்கு அவள் சீப்படட்டும், அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இருந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் உங்கள்கிட்ட சொல்லணும், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, போஸ் இருந்துட்டு சொல்கிறாரு, கல்யாணத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா, அதாவது உங்கள் மாமனார் இருந்துட்டு எனக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாரு. எதுக்கு இந்த 1 கோடி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்ப்ல வந்து அவங்களோட உசுரை காப்பாற்றினது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு 1 கோடி ரூபாய் தராரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இருந்துட்டு சொல்கிறாரு. நீ தானே அன்னைக்கு என்னைய கட்டையால் அடிச்சுட்டு அந்த மருந்தை திருடிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருந்துக்கிட்டு சொல்கிறா. அதுக்கு போஸ் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, ஓ எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமா, எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இருந்துட்டு கேட்குறாரு. போஸ் இருந்துக்கிட்டு தமிழை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ போய் உங்கள் மாமனார்ட்ட சொல்ல வேண்டியதானே, மாமா மாமா அம்மாச்சி அம்மாச்சி அத்தை அத்தை நான் தான் அந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, ஏன்னா உன்னால் சொல்ல முடியாது, நீ தான் எடுத்துகிட்டு வந்தேங்கிறதுக்கான சாட்சி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இருந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு தமிழ் இருந்துட்டு சொல்கிறா, நீ ரொம்பவே ஆடாத, அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஆட முடியும், நல்லவங்க வந்து 4 டைம் தோக்கலாம், அதுக்கு மேலே தோக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் சவால் போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்க்கு வந்து அந்த காவியா மேடம் அவங்கள்ட்ட இருந்து ஃபோன் வருது, அதாவது புது பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவங்க இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போஸ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்து எங்கள் பெரியப்பா வந்து கல்யாணத்தன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு, இது நீ வந்து அதிர்ஷ்டனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு 1 கோடி ரூபாய்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்குரிய பாக்கெட் மணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்துட்டு சொல்கிறா. போஸ் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் காவியா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு அமுச்சு விட்ருக்கேன், அவங்க வந்து உன்கிட்ட பிளட் டெஸ்ட் கேட்பாங்க, அதை நீ வந்து கொடுத்து விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்துட்டு சொல்கிறா. போஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காவியா இருந்துட்டு சொல்கிறா, நர்ஸ் வந்து நேரில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நர்ஸும் வீட்டுக்கு வர்றாங்க. ஈஸ்வரி, அதாவது போஸோட அம்மா வந்து உன்னை பார்க்குறதுக்கு நர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியிலேருந்து சித்ராலேருந்து எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கு காவியா மேடம் தான் இதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அவங்க வந்து தைராய்டு சுகர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜில் பேசிட்டு அதை கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டில் சேது வந்து கட்டில் தூக்கிட்டு வெளியே போய் படுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. தமிழ் இருந்துட்டு சொல்கிறாங்க, ஆடை காற்று அடிக்குது, நீங்கள் ஒன்றும் வெளியெல்லாம் படுக்க வேணாம், அங்கே உள்ளேயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருந்துட்டு சொல்கிறா. நீ என்ன புதுசாக என் மேலே அக்கறைப்பட்டுட்டு இருக்க, நான் வெளியவே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. நேற்றும் இதே மாதிரி தான் இடி மின்னல் வெட்டிக்கிட்டு இருந்துச்சு, நீங்கள் உள்ளே வரமாட்டேன்னு சொன்னீங்க, என்னோட கட்டாயத்தில் உள்ளே வந்தீங்க, அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடி விழுந்துருச்சுல போர் மேலே, அதனால தான் நான் இன்னைக்கு சொல்கிறதையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட வந்து தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு சேதுமே உள்ள படுக்கிறாரு. 2 பேரும் உள்ள படுக்கிறனால பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஒரு கனவு வருது. அதாவது அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க, அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமாக கட்டிப்பிடிச்சி பழகிற மாதிரி அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா இது வந்து கனவாயிருது. சேது சொல்கிறாரு, பாவி என்னடா உள்ளே வந்து படுத்தா வெறும் கனவா வருதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே போல் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியும் அதே போல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்க்கு வந்து காவியா வந்து ஃபோன் பண்ணுறா. அதை வந்து ஈஸ்வரி வந்து எடுக்கிறாங்க. யாரா ஸ்வீட் பேபி அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு போஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிட்ட சொல்கிறாங்க, உன்னோட மருமகதாமா ஸ்வீட் பேபின்னு பதிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறாரு. போஸுமே அந்த காலை வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அதுக்கு காவியா இருந்துக்கிட்டு எதுக்கு ஃபோன் அட்டன் பண்ண இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு போஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கிறாரு. சரி சரி இருக்கட்டும், உங்களுக்கு 2 குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறா. என்னன்னு சொல்லு பேபி அப்படின்ட்டு போஸ் கேட்குறாரு. ஒரு குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எந்தவித நோயுமே உங்கள் உடம்புல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிவர் மட்டும்தான் கொஞ்சம் செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்துட்டு சொல்கிறா. உடனே வந்து போஸ் ஷாக் ஆயிடுறாரு. நீங்கள் ரொம்ப தண்ணி அடிப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கும்போது சித்ரா, ஈஸ்வரி, போஸ் எல்லாமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு. டெய்லி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.